ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்மளோட அடுத்த டெல்லி பயணம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 27 நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ இன்கேஸ் நீங்க அந்த ட்ரிப்ல கலந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா வீடியோவில் எங்கள் டீமோட காண்டாக்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் டெல்லி ஹோல்சேல் பஜார்ல வாங்குறவங்க எல்லாருமே வந்து இங்க தமிழ்நாட்டிலேயோ இல்ல மற்ற ஸ்டேட்ஸ்லயோ ரீட்டைல் பிசினஸ் நல்லபடியா பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். பட் இதுக்கப்புறமா நம்ம பண்ண போற விஷயம் எல்லாமே நம்ம ஹோல்சேல் பஜார்ல சப்ளை பண்ற மேனுஃபேக்சர்ஸ் நம்ம பிசினஸ் பண்ணும்போது ஸோ நம்ம டெல்லியில் அவங்க என்ன பிரைஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்களோ சேம் இதே பிரைஸ்க்கு நம்ம மற்ற கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றது மூலமா நம்ம வந்து ரீட்டைல் பிசினஸ் மட்டும் இல்லாம ஹோல்சேல் பிசினஸும் எங்கேஜா கொண்டு போக முடியும். போன பயணத்துல நம்ம வந்து என்னென்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி போன பயணத்துல நம்ம கூட கலந்துக்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. தேங்க்யூ. என் பேர் மூர்த்தி. நான் சென்னையிலேருந்து வரேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டெல்லி வர்றது. நான் வந்து வாஷிங் மிஷின் சம்மந்தமாக பார்க்கலான்னு வந்தேன். தென் எலக்ட்ரிக்கல் சைக்கிள் எலக்ட்ரிக் டூ வீலர் அது சம்மந்தமாக பார்க்க வந்தோம். ரெண்டு புதுசாக அனுபவம் ஒரு நிறைய கடை இங்கே பார்த்தோம். செப்பல் கடை, மற்ற ஃபேன்சி ஸ்டோரு, டாய்ஸு, நிறைய விஷயம் இங்கே அனுபவம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வரும்போதும் இதை நான் அப்படியே கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹோல்சேலில் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. நீங்கள் வரவங்க பல்காக ஆர்டர் எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை விட ஒரு 2 மடங்கு ஜாஸ்தியாகவே லாபம் கிடைக்கும். நல்லா இருந்தது ட்ரிப்பு. என்னுடைய பேர் வந்து செல்வம். நான் வந்து ஈரோடுலேருந்து வரேன். நான் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஐடியா எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக நான் எந்த ஐடியாவும் பண்ணல. ஆனால் இங்கே வந்த பிறகு இங்கேதுக்கும் சில ரேட்டில் விசாரிக்கும் போது சில பொருட்கள் வந்து இங்கே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடச்சிது. அதாவது டாய்ஸு, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மெட்டீரியல் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி, அந்த சன்கிளாஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப சீப் ரேட்டு கிடச்சிது. அங்கே ரோட் சைடில் நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிற அந்த கண்ணாடி வந்து இங்கே ஒரு 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடச்சிது. நாம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே 100, 150 அந்த ரேஞ்சுக்கு நம்ம சேல் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் அதே மாதிரி தான். அதே மாதிரி டாய்ஸும் அந்த மாதிரி தான், ரொம்ப சீப் ரேட்டு கிடைக்குது. நான் அந்த டாய்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அப்புறம் சன்கிளாஸஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்பல் கொஞ்சம் வாங்கினேன். கட்டாயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இங்கே பொருள் ஏதாவது வந்து ஒரு பொருள் ஏதோ வாங்கிட்டு போய் அங்கே ஹோல்சேல்லையோ இல்லை ரீட்டைலில் நீங்கள் விற்கணும் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து சீப் ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதனால் நீங்கள் இங்கே வந்து வாங்கி நீங்கள் வந்து அங்கே சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் கட்டாயமாக ஒரு லாபம் உங்களுக்கு அடைவீங்க வந்து பார்க்குறதுனால. உங்களுக்கு ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும். தேங்க்யூ. என் பேர் பூமிநாதன். நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். இங்கே டெல்லிக்கு வந்து பிஸ்னஸ் விஷயமாக வந்தேன். ஸோ நான் பார்க்க வந்தது வந்து டோனரு அண்டு ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக பார்க்குறதுக்காக வந்தேன். ரொம்ப கம்மி விலையிலேயே கிடச்சிது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒரு இது பார்த்தாரு. அப்புறம் ட்ரெஸ்ஸு, செப்பல்ஸ்லாம் பார்த்தாரு. அதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து பெல்ட்டு, நம்ம பர்ஸு, மற்ற டாய்ஸு எல்லாமே ரொம்ப கம்மி விலையில இங்கே கிடைக்குது. அதாவது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% கம்மியாக தான் இருக்குது. நம்ம பிஸ்னஸ்க்காக எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். அதனால் எல்லாரும் வந்து கண்டிப்பாக இது எனக்கு ஒரு அனுபவம் தான். எல்லாம் பிஸ்னஸ்க்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. இன்னும் நல்ல மேனுஃபேக்சர் கம்பெனிலாம் நிறைய இருக்குது. வேறு பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க நல்ல விதமாக எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. நான் இப்போ சும்மா விசிட்டிங்காக தான் வந்தேன். பர்ச்சேசிங்கும் கொஞ்சம் 1-2 என்னோட பர்சனலுக்காக பண்ணேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னோட பிஸ்னஸ்க்காக நெக்ஸ்ட் மந்த்தே வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட வந்து தான் இன்னும் நான் நிறைய பிஸ்னஸ்க்கு ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணிட்டு போவேன். நன்றி. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா பேபி ராக்கர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி
சதர் பஜார் மட்டும் இல்லாமல் நிறைய ஹோல்சேல் மார்க்கெட்ஸ்க்கு சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 25 மாடலுக்கு மேலே சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் 145 ரூபா ஆரம்ப விலையிலேருந்து 330 ரூபா அதிகபட்ச விலை வரைக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் குவாலிட்டிக்கும் ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் கொடுத்து ப்ரொவைட் பண்ணி சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரீட்டைலில் 3 மடங்கு லாபமும் ஹோல்சேலில் 2 மடங்கு லாபமும் வச்சு நீங்கள் எங்கே இருந்தாலும் சப்ளை பண்ணலாம். ஸோ சதர் பஜாரில் இருக்கிற 80% கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்றது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரொஃபைல் ரொம்பவே ஜென்யூனாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்து வீடியோ மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதோட ப்ராடக்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் என்னன்றது எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் கிட்டே இருக்கிற பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து மேனுஃபேக்சர்ஸே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மேனுஃபேக்சரிங் யூனிட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி குதிரை வண்டி, கார், அப்புறம் வந்து எலிஃபேண்ட் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் தாளாட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்விங்கை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் 4 வீல் இருக்கும். அந்த வீல் மூலமாக நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து அந்த சும்மா ஜஸ்ட் அப்படியே வந்து அதை மூவ் பண்ணிக்கிட்டும் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் அதே மாதிரி ப்ரொஃபைலும் வந்து ரொம்ப ஜென்யூனாக சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சதர் பஜாரில் மட்டுமே கிட்டத்தட்ட 50க்கும் 60க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஹார்சஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு 290 ரூபாயில் இருந்தும், அதே மாதிரி வேறு மாடல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அந்த கார் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு 320 340ன்னு சொல்லிட்டு நல்ல ப்ரைஸிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அமேசானில் ஜஸ்ட் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இதோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரீட்டைலில் நல்லபடியாக வந்து சேல் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் இன்னும் நம்ம வேறு என்னென்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதே மாதிரி இன்னும் சதர் பஜாரில் இன்னும் எத்தனை ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க ப்ரைஸிங் என்ன, அதே மாதிரி போன ட்ரிப்பில் கலந்துக்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இனி அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ until then stay tuned. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.